திருப்பரங்குன்றம் பல நூற்றாண்டுகளாக இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒருவருக்கொருவர் வழிபாட்டு உரிமைகளை மதித்து பின்னி பிணைந்து வாழும் மத நல்லிணக்கத்தின் உயிருள்ள சாட்சி. இருப்பினும் தொன்மையான மதச் சடங்குகளுக்கும் அண்மைக்கால நீதிமன்ற உத்தரவுகளுக்கும் இடையே நிலவும் முரண்பாடுகள் ஒரு பெரும் சமூக பிளவை உருவாக்கும் அபாயத்தை கொண்டுள்ளன. மத நல்லிணக்கத்தை பாதுகாக்க வேண்டிய அரசின் மெத்தன போக்கு ஒரு பொறுப்புள்ள தமிழக குடிமகனாக ஆழ்ந்த கவலையை அளிக்கிறது. உயர்நீதிமன்றம் தர்காவில் ஆடு கோழி வெட்டுவதற்கு தடை விதித்து தீர்ப்பளித்தது. டிவிகே அரசு இந்த தீர்ப்புக்கு எதிராக இன்று வரை உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யவில்லை. புதிய அரசு பொறுப்பேற்ற உடனேயே மலையை அளவிடும் பணியை தொடங்கியுள்ளனர். தர்கா தரப்பை ஒரு தரப்பாக சேர்க்காமல் இத்தகைய ஆய்வை அனுமதித்தது சிறுபான்மை மக்களின் நம்பிக்கைக்கு இழைக்கப்பட்ட மிகப்பெரிய துரோகமாகும். டிவிகே அரசின் செயல்பாடுகள் பேச்சில் மதச்சார்பின்மை, செயலில் மெத்தன போக்கு என்றவாறே உள்ளன. தமிழக அரசு உடனடியாக உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டிய 4 மேல்முறையீடுகள். ஆடுகோழி நேர்த்திக்கடன் தடைக்கு எதிரான மேல்முறையீடு, கார்த்திகை தீபம் ஏற்றும் இடம் குறித்த டிவிஷன் பெஞ்ச் தீர்ப்புக்கு எதிரான மேல்முறையீடு, ராம ரவிக்குமார் உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்துள்ள வழக்கில் வலிமையான எதிர்மனு, நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் வழங்கப்பட்ட சட்டவிரோத ஆய்வு உத்தரவுக்கு எதிரான மேல்முறையீடு. மதச்சார்பின்மை என்பது தேர்தல் கால முழக்கம் மட்டுமல்ல, அது அரசின் ஒவ்வொரு சட்ட நடவடிக்கையிலும் பிரதிபலிக்க வேண்டிய அறமாகும். டிவிகே அரசு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.